குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து செகண்ட் யூனிட் பார்க்கலாம். எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். இது வந்து ப்ரெஷர் குரூப்ஸு, எலெக்ஷனு, அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம தேர்தல்னால் என்ன, அப்புறமா அரசியல் கட்சிகள்னால் என்ன, அப்புறமா அழுத்த குழுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிறைய டைம் எடுக்கிறதுனால மிஸ் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி, இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். An election is the formal decision making process by which a people choose an individual to hold public ஆஃபீஸ் பை voting. அதாவது இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தோம்னா, இப்போ தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பீப்புள் தான், அதாவது மக்கள் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து ஓட்டிங் மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இந்த ஓட்டு அப்படின்றது வந்து நாம் வந்து தேர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது தான் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஓட்டை வந்து நாம் போட முடியும். சரியா? அதனால் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கண்ட்ரியில் வந்து 5 years ஒன்ஸ் வந்து வைப்பாங்க. சரியா? அந்த மாதிரி 5 years ஒன்று வைக்கும் பொழுது தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவும் நாம் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவாப்பா? இதில் தான் இது பார்த்திங்கன்னா தேர்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஓட்டு போட்டு ஒரு நமக்கு தேவையான நாம் செலக்ட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது எலக்டோரியல் சிஸ்டம் இன் இந்தியா. எலக்டோரியல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் வந்து இந்த எலக்ட்ரோரியல் சிஸ்டம் இன் இந்தியா ஹாஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஃபாலோடு இன் யுனைடெட் கிங்டம். அதாவது யுனைடெட் கிங்டத்தில் இருந்து தான், இங்கிலாந்துலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் வைக்கிற முறையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்டு போட்டு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன். அதாவது நம்ம வந்து சுதந்திரம் கிடச்ச பின்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 3 years வந்து என்ன பண்ணாங்க, எல்லா கண்ட்ரிக்கும் விசிட் பண்ணி நம்மளோட லீடர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அவங்களோட அரசாங்கம், அதாவது அவங்களோட கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணி அவங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது வந்து நம்ம கண்ட்ரிக்கு எதெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு இதை வந்து என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டத்துலேருந்து நமக்கு வந்து எலெக்ஷன் அப்படின்ற விஷயத்த எடுத்திருக்காங்க. சரியா? இந்தியா இஸ் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. த மாடர்ன் இந்தியா இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26 January 1950. இப்போ தான் மிஸ் சொன்னேன் இல்லையா? ஆர்டிகல் 324 to 329 in part of 15 of the constitution make the following provisions with regard the electoral system in our country. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் வந்து 324லேருந்து 329 வரைக்கும் இருக்க பிரிவுகள் பார்த்திங்க, பார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் எப்படியெல்லாம் வந்து ஒரு தேர்தல் வந்து நடத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொவைட் ஃபார் அன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்தணும். சரியா? எப்படி சுதந்திரமாக நியாயமாக அவங்களா தன்னிச்சையாக என்ன பண்ணணும், தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷனை நடத்தணும். இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் த country. At present the commission consists of the
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். அதுக்கப்புறம் ரெண்டு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. சரியா? செகண்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, த பார்லிமெண்ட் மேக் provision with respect to all matters related to election to the parliament, including the preparation of electoral roll, the declinations of constitutions and all other matter necessary for securing their due constitution. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் சம்மந்தமான வாக்காளர் பட்டியலை வந்து யார் யார் நம்ம ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, 18 இயர்ஸ் ஆனவங்கள்லாம் யார் யார், அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி அவங்கள வந்து ஓட்டு இவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயங்களும் இத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்கு போட்டு நமக்கும் அந்த ஸ்லிப்பை என்ன பண்ணுவாங்க, வீடு வீடாக கொண்டு வந்து செக் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு, உங்கள் வீட்டில் யாராவது எவ்வளோ வயசு ஆகுது, என்ன ஏது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடாக வந்து என்ன பண்ணுவாங்க, கணக்கெடுப்பாங்க. சரியா? கணக்கெடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் லிஸ்ட்டில் எழுதிட்டு போவாங்க. சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயமும் செய்வாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்சோ மேக் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இன்க்ளூடிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரியல் ரோல்ஸ் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் நெசசரி ஃபார் செக்யூரிங் த டியூ கான்ஸ்டிடியூஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்டேட்டில் வந்து சட்டசபை தேர்தல் நடக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, அதே தான் மேலே சொன்னதே தான். அதாவது வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தொகுதி வாரியாக ஒரு ஊருக்காக போய் ஒரு வார்டுக்காக போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீட்லையாக போய் என்ன பண்ணுவாங்க, கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரைட் பண்ணி கரெக்ட் பண்ணி வைப்பாங்க. சரியா? அந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குடவோலை வாஸ் த சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் ஃபார்வர்டட் டியூரிங் த சோழா பீரியட் இன் தமிழ்நாடு. குடவோலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பானை எடுத்துப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பாக்ஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போட்டு எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுட்டு அவங்க அந்த குலுக்கி ஏதாவது ஒரு பேர் எடுக்கிறவங்க அவங்க இது பண்ணணும் அது பண்ணணும், நம்ம விளையாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோழா பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டம் வந்து இந்த குடவோலை சிஸ்டம் வந்து இருந்துச்சு. சரியா? குடத்துக்குள்ளே ஓலையில் பேர் எழுதி போட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் ப்ராசஸ். At the national level, the head of the government, the Prime Minister, is elected by members of the Lok Sabha, the lower house of parliament in India. அதாவது தேசிய அளவில், அதாவது நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் வந்து யார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், பிஎம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பார்லிமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, லோக்சபா உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை போன்ற மக்களாட்சி பிரதிநிதிகளை வந்து பார்க்கும்போது முக்கிய பங்கு என்ன பண்ணுறோம், நாம் வகிக்கிறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வி செலிப்ரேட் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ஆன் 25th ஜனவரி இன் இந்தியா. அதாவது ஜனவரி 25 அன்னைக்கு, அதாவது தேசிய வாக்காளர் தினமாக நாம் கொண்டாடுறோம். சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நோட்டா ஆப்ஷன். வாட் இஸ் த நோட்டா அப்படின்னா என்னன்னா, நன் ஆஃப் த அபோ, இவங்க யாருமே எனக்கு தேவையில்லை, வேண்டாம்
அப்படின்றத தான் வந்து நோட்டா அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த பீப்புள் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆர் நாட் வில்லிங் டு elect any candidate, they can vote for the options called the nota. சரியா? Rule 49O in the conduct of election rule 1961 of the India describe this procedure. இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எந்த கட்சியில் இருக்கிறவங்களுமே நமக்கு பிடிக்கலை, நமக்கு ஓட்டு போடணும், ஆனால் நம்ம கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். நமக்கு பிடிக்கலை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளோட ஓட்டு செலுத்தணும். சரியா? அப்படி வந்து நம்மளுக்கு எந்த ஆளையுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டாவில் போய் என்ன பண்ணுறோம், ஓட்டு போடுறோம். சரியா? சரி, அடுத்தது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் அடலட் ட்ரையல் இன் த வே ஃபார்வர்ட் டு என்ஹான்சஸ் ஸ்கிரிபிலேட்டட் அண்ட் transparency of the election process. This system was the first introduced in the 2014 general election. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மின்னணு எந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேப்பரில் தான் வச்சுருப்பாங்க. பேப்பரில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஓட்டுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. சரியா? அந்த சிம்பிள் வச்சு மை தொட்டு கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணணும், அந்த பேப்பர் வாங்கிட்டு போய் நமக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த சின்னத்து மேலே நம்ம அதை வந்து அந்த அந்த இங்கு வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பேப்பரை மடக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்டது வெளியில் தெரியாத மடித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த ஓட்டு போடுற பாக்ஸுக்குள்ளே என்ன பண்ணிடணும், போட்டுறணும். சரியா? அந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் பேப்பர் தான் கொடுப்பாங்க. பேப்பரில் வந்து எல்லாரோட ஃபோட்டோஸ் இருக்கும், அவங்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டை வச்சுருப்பாங்க. அந்த கட்டையில் பார்த்திங்கன்னா இங்கு ப்ரெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இங்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட அந்த சின்னத்தில் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அதை நல்லா நாலாக மடக்கி அவங்களே எல்லாம் ஆல்ரெடி மடக்கி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஓட்டு போடும்பொழுது நம்ம அதை விரிச்சுக்கணும். அப்புறம் அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுறணும். சரியா? அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், மின்னணு இயந்திரங்கள், அதாவது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஓட்டு வந்து அந்த இதில் போய் விழுந்துடும். நோட்டா வாஸ் த ஃபர்ஸ்ட் introduced in the general election held in 2014. India is 14th country in the world to introduce nota. நம்ம வந்து இந்தியா வந்து 2014 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த நோட்டாவை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து 14வது கண்ட்ரி நோட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் எலெக்ஷன். சரியா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் எலெக்ஷன். சரியா? டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்ன, பீப்புள் டைரக்ட்லி ஓட் ஃபார் த கேண்டிடேட் த ஃப்ரே அண்ட் எலெக்ட் their representative. The following are example of direct election in which people over the age of 18 years participate in the electoral process of casting their votes. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நேரடியாக வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்குவாங்க. எப்போ அப்படின்னா, 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டான மக்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க நேம் இருக்கணும். சரியா? 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போய் போட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்மளோட நேமை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம நேமை வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டா தான் வந்து அடுத்த எலெக்ஷனில் நம்மளோட நேம் வந்து அங்கே வரும், அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வரும். வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஓட்டு போட முடியும். சரியா? ஸோ 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளோட நேமை ஆட் பண்ணணும். சரியா? நம்ம வந்து ஓட்டு போட எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம்.
சரியா? சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் இன் விச் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எம்பி எலெக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றது தான் எம்பி. சரியா? நம்ம வந்து ஓட்டு போட்டு எம்பியை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி இன் விச் த மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா என்னது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா எம்எல்ஏவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரியா? ஓட்டு போட்டு. அடுத்தது என்ன, எலெக்ஷன் டு த லோக்கல் கவர்னிங் பாடிஸ் சச் ஆஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது மெம்பரை செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் டவுன் பஞ்சாயத்து வந்து பிரசிடெண்ட்டு. அடுத்தது முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் ஆர் கண்டக்ட் பை த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மெம்பரை செலக்ட் பண்ணுவோம், பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டவுனாக இருந்ததுன்னா முனிசிபல் கவுன்சிலை செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சிட்டிஸாக இருந்தால் மேயரை செலக்ட் பண்ணுவோம். சரியா? அதாவது நம்மளோட கேட்டகிரியை தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஓட்டு வந்து வரும். வில்லேஜாக இருந்ததுன்னா பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து மெம்பர் தான் செலக்ட் பண்ணுவோம். சரியா? அடுத்தது டவுனுன்னு வரும்போது கார்ப்பரேஷன், அதாவது சிட்டிஸ்ன்னு வரும்போது கார்ப்பரேஷன், டவுனுன்னு வரும்பொழுது முனிசிபாலிட்டி. இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, வில்லேஜ்னா பஞ்சாயத்து, டவுன்னா முனிசிபாலிட்டி. அடுத்தது சிட்டினா கார்ப்பரேஷன் மேயர் அவங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி. அடுத்தது பார்க்கலாம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதனால் நமக்கு என்ன மெரிட்ஸ் இருக்குது. ஆஸ் த voters elect the representative directly. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை நாம் டைரெக்டாக என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். சரியா? சரி. இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, த எஜுகேட் பீப்புள்ஸ் ரெகார்ட் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெல்ப் இன் த சூஸிங் த அப்ராப்ரியேட் கேண்டிடேட். இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக நாம் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டோட இதில் வந்து என்ன பண்ணுறோம், நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை நாமளே செலக்ட் பண்ணுறோம். சரியா? இதனால் என்னென்ன அப்படின்னா, த எம்பவர் பீப்புள் மேக் த ரூல் அக்கௌண்டபிள் ஃபார் த ஆக்ஷன். நம்மளுக்கு தேவையான அரசியல் நடவடிக்கையில் மக்கள் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அடுத்த டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும். என்ன செலவாகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய செலவாகும். அதுக்கு ஃபஸ்ட்டு அது நிறைய செலவாகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இல்லிட்ரேட் voters சம்டைம்ஸ் கெட் மிஸ்கைடட் பை த ஃபால்ஸ் ப்ரொபகேட்டா. இவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்காதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஓட்டு எப்படி போடுறதுன்னு தெரியாது. யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்து தப்பாக வந்து கைட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தப்பாகவே ஓட்டு போட்டுருவாங்க. சரியா? படிக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியா? ஏமாத்திடுவாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காஸ்ட்டு, ரிலீஜியன் இந்த மாதிரி பிரிவுகள் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பிரச்சாரம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஏமாற்றப்படுறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சின்ஸ் கண்டக்டிங் டைரக்ட் எலெக்ஷன் இஸ் த மேசிவ் எக்ஸசிவ் என்ஷூரிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அட் எவ்ரி போலிங் ஸ்டேஷன் இஸ் த மேஜர் சேலஞ்ச் டு த எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடத்துது, ஒரு பூத்தில் ஒரு பூத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நடத்தி முடிக்கிறது எந்த சண்டையும் இல்லாமல், எந்த சச்சரவும் இல்லாமல், கரெக்டாக மக்கள் ஓட்டு போட்டு அன்றைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் நடத்தி முடித்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் என்ன ஆகுனா, ஏகப்பட்ட டென்ஷனு இந்த மாதிரி ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சரியா? அதே மாதிரி தேர் ஆர் இன்ஸ்டன்ட் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் த ஓட்டர்ஸ் த்ரூ பேமெண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பொருள் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஓட்டர்ஸை
பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஓட்டை வாங்குறாங்க. சரியா? எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் சம்திங் ரிசல்ட் இஸ் வயலன்ஸ், டென்ஷன், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அண்ட் எஃபெக்ட் டு டே டு டே லைஃப் ஆஃப் பீப்புள்ஸ். அதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்டைரக்ட் எலெக்ஷன். voter elect the representative who in return elect the representative. This method of election is followed for the election of the president of India. அதாவது மக்களால் அதாவது நாம் யாரை அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வாக்களிக்கிறாங்க. அவங்க வாக்களித்து என்ன பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் என்ன மெரிட்ஸ் இருக்குது? செலவு கம்மியாகும். சரியா? எலெக்ஷன் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அடுத்தது மறைமுகமாக இது பார்த்தா அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய பெரிய கண்ட்ரிலெல்லாம் பார்த்தோன்னா எலெக்ஷன் நடத்தணும்னா நிறைய செலவாகும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளோ ரெப்ரசன்டேட்டிவ்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா? கொஞ்சமாக ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருப்பாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, உனக்கு நான் அவ்வளோ காசு தரேன், உனக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்கள விலை கொடுத்து வாங்கி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதாவது இந்த ஆளை தான் நிறுத்த போகிறோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அந்த நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க விலைக்கு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். சரியா? மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்காதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இவங்க மக்களை பற்றி அந்தளவுக்கு அவங்களுக்கு மக்களோட எண்ணங்களை அவங்களால அந்தளவுக்கு பிரதிபலிக்க முடியாது. சரியா? மக்களோட உண்மையான எண்ணங்கள் அந்த எலெக்ஷனில் பிரதிபலிக்காது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன? கட்சிகள். அதுதான், வேறு எதுவும் இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். சரியா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் an essential part of democracy. Parties are the link between government and the people. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பாலமாக இருப்பாங்க. சரியா? அவங்க தான் மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கக்கூடியவர்கள். சரியா? மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொன்னால், the political party is an organization formed by a group of people with certain ideology in agenda to contest election and hold power in the government. A political party has three components: a leader, active member and the follower. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா என்ன மீனிங்? என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், அதாவது கட்சிகள் அப்படின்றது என்ன? அதாவது ஒரு ஆர்கனைசேஷன். இதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு அதாவது யூஸ் ஆகக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை ரெடி பண்ணுவாங்க. சரியா? அதாவது கொள்கைகளை ரெடி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் நமக்கு மக்களுக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நான் எலெக்ஷனில் ஜெயிச்சேன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு கொள்கைகள் வச்சுருப்பாங்க இல்லையா? அதை தான் இதில் சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீடர் இருப்பாங்க, அப்புறம் அதுக்குன்னு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதாவது ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மெம்பர்ஸுன்றது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. சரியா? அது கூட நிறைய பேர் நம்ம மக்களும் தொண்டாற்றுவாங்க. ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. அடுத்தது
பிரசிடெண்ட் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், the elected members of legislative assembly of the state and union territories in India. அதாவது பிரசிடெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அதான் லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ்னால யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரியா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அவைகளில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இதில். சரியா, அடுத்தது பார்த்தீங்க டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். இதில் வந்து பார்ட்டினா என்ன அப்படின்னு சொன்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தான் இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. சிங்கிள் பார்ட்டினா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். ஒரு கண்ட்ரினா அந்த ஒரே கட்சி தான் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா சீனா, கியூபா, அடுத்தது சோவியத் யூனியன், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். சரியா, அந்த ஒரு கட்சி தான் அந்த 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 எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் அந்த ஒரு கட்சி தான் வின் பண்ணோம். அந்த ஒரு கட்சியில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டை ஆட்சி செய்வாங்க. சரியா, அதாவது நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா, டூ பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி ஒன்று இருக்கும், எதிர்கட்சி ஒன்று இருக்கும். சரியா, இது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க இது வந்து அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து கவர்மெண்ட்டை வந்து ரூல் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் மல்டி பார்ட்டி சிஸ்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறது. சரியா, நம்ம இந்தியாவில் இருக்கிறது இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். சரியா, எப்படி அப்படின்னு சொன்னால் இதில் நம்மளோட நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதுதான். சரியா, சரி, அடுத்தது பார்த்தேன் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. Political party in India are classified according to their area of influence into the two major types, national and state party. National party அப்படின்னா என்ன, தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள் அப்படின்னா என்ன, ஆளும் கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்லேயும் ரூலிங் பார்ட்டி இருக்கும், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கும். சரியா, நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன, அதாவது a party which the recognized as a state party in at least 4 states in recognized a national party. Every party in country has to register with the election commission. Why the commissioner treats all the parties equally. இதில் என்ன அப்படின்னா ஒரு கட்சி குறைஞ்சது 4 ஸ்டேட்லையாவது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்து பெற்றிருக்கணும். அந்த மாதிரி இருக்க கட்சிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, தேசிய கட்சிகள் அப்படின்னா என்ன, பாஜக சொல்லலாம், காங்கிரஸ் சொல்லலாம். சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய கட்சிகள். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் பார்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன, other than the 7 national parties, most of the major parties of the countries are classified into election commission as state parties. These are the commonly referred to as the regional parties. A party is recognized as the state party by the election commission of the India based on certain percentage of vote secured or a certain number of சீட்ஸ் ஒன் இந்த அசம்பிளி ஆஃப் லோக்சபா எலெக்ஷன். இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொன்னால் அதாவது டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் வந்து 6%லேருந்து 8% வரைக்கும் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிகளை தான் வந்து ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்ல முடியும். அப்படி வந்து ஓட்டு வாங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டியை வந்து என்ன பண்ணிடுவாங்க, பார்ட்டி இல்லைன்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. சரியா, இப்போ அதாவது ஃபுல்லாக ஓட்டு வாங்கி எல்லா சீட்டும் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இதாக வரும், ஆளும் கட்சியாக வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சீட்டு அதாவது ஜெயித்தவங்களுக்கு செகண்ட் பிளேஸில் இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதுக்கு அடுத்தது வர்றவங்க பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு ஒரு 8% அதுலேருந்து 6%லேருந்து 8% வரைக்கும் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து தேர்ட் ப்ளேஸில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வரவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பார்ட்டி கட்சியில் இது பண்ண சேர்க்க மாட்டாங்க அவங்கள அதெல்லாம். சரியா? அடுத்தது என்ன? சரி, இதில் பார்த்தீங்க அடுத்தது என்ன வருது அப்படின்னா ரெகக்னைசேஷன் டு த பார்ட்டிஸ் தான் மிஸ் இப்போ சொன்னேன் இல்லையா. 6% ஓட்டு வந்து அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டில் வாங்கணும் லோக்சபா எலெக்ஷனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் வந்து 3 ஸ்டேட்டில் வந்து எலெக்டட் வந்து வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரி, இந்த அரசியல் கட்சிகளோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டைன் எலெக்ஷன் இன் மோஸ்ட் டெமோக்ராட்டிக்ஸ் எலெக்ஷன் ஆர் ஃபவுட் மெயின்லி அமாங் த கேண்டிடேட் புட் அப் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். என்ன இது? வேட்பாளர்களுக்கிடையே நிறைய கடும் போட்டி நடத்துவாங்க. சரியா? பிரச்சாரம் பண்ணுறது வேறு எது இல்லை கடும் போட்டின்னா கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுறதெல்லாம் இல்லை. அதாவது நம்ம எலெக்ஷன் போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, எல்லா வீடு வீடாக போய் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்க, நான் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. சரியா? பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் தேர் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் பிஃபோர் த எலக்ட்ரோட் டு கன்சிடர் அண்ட் சூஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கொள்கைகள் திட்டங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அடுத்தது பார்ட்டிஸ் பிளே அண்ட் டெசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லா ஃபார் த கண்ட்ரி, ஃபார்மலி லா அண்ட் டிபேட்டட் அண்ட் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்சிகள் வந்து முறையாக சட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் எழுதி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. பார்ட்டிஸ் ஃபார்ம் த ரூல் ரன் டு கவர்மெண்ட். எந்த கட்சி வந்து என்ன ஆகுது, எந்த கட்சி வந்து வின் பண்ணுதோ அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தை வழி நடத்துவாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், தோஸ் பார்ட்டிஸ் தட் லாஸ் இன் த எலெக்ஷன் பார்ட்டி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது வின் பண்ணவங்க வந்து கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துவாங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸாக இருப்பாங்க. சரியா? அடுத்தது பார்ட்டி ஷேர் பப்ளிக் ஒப்பீனியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கருத்துப்படி அரசியல் கட்சிகள் வந்து அதுக்கு வந்து வடிவம் கொடுப்பாங்க. மேலும் அவள் வந்து என்ன முக்கியமான மக்களோட என்னென்ன பண்ணணுன்றதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக மக்களோட மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் த யூஸ்ஃபுல் லிங்க் பிட்வீன் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் மெஷினரி. இது வந்து என்ன, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே வந்து ஒரு பாலமாக வந்து அரசியல் கட்சிகள் இருக்காங்க அப்படின்னு முன்னே சொன்னேன் இல்லையா மிஸ்ஸு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி இன் டெமோக்ரட்டி. இவங்களோட வேலை என்ன, இன் எ டெமோக்ரஸி தீஸ் மே பி எ 2 party system like in USA and the multi-party system like in India and France. அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இரு கட்சி ஆட்சி முறையோ அல்லது இந்தியாவிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் பல கட்சி ஆட்சி முறையோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான மக்களோட ஆதரவு பெற்ற கட்சி வந்து ஆளும் கட்சியாகவும் அவங்களுக்கு அடுத்தபடியாக நிறைய சீட்டை வாங்கினவங்க வந்து எதிர்கட்சியாகவும் வருவாங்க. சரியா? அது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவருக்கு வந்து இதில் வந்து அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, இதில் பார்த்தோன்னா கேபினட் மினிஸ்டருக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு கொடுப்பாங்க எதிர்கட்சி தலைவருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவறான கொள்கைகளை வந்து என்ன பண்ணுவார், எதிர்த்து கேள்வி கேட்பார். அதே மாதிரி வந்து cabinet minister he opposes the wrong policies of the running party general public as the chairman of the public accounts committee question and functioning of the government. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னா அதை வந்து கேட்கறதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஆளும் கட்சி தவறெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ வரவு செலவு பணத்தை வந்து செலவு செய்கிறாங்கன்னு வந்து இவங்களுக்கு வந்து கணக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி சேர்மேன் ஆஃப் மெம்பர் ஆஃப் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் சேர்பர்சன். அதே மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி ரிஃப்ளெக்ட் த ஜீனியஸ் டிமாண்ட் அண்ட் கண்டெயின் ஆஃப் த பீப்புள் டு பிளே அண்ட் கான்ஸ்டியூஷன் ரோல் இன் டெமோக்ரஸி. இவங்களுக்கு வந்து நியாயமான கோரிக்கைகளை வந்து மக்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு உண்டான எல்லா இதையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்கிற வேலை வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. அடுத்தது ப்ரெஷர் குரூப். ப்ரெஷர் குரூப் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து பொலிட்டிக்கலில் வந்து பார்ட்டிங்க கிடையாது, அது வந்து சொல்லணும். சரியா? ப்ரெஷர் குரூப் அப்படின்னா இவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இவங்களோட பார்ட்டிசிபெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து என்னது ப்ரெஷர் குரூப்னா. சரியா? த டேர்ம் ப்ரெஷர் குரூப் organized in USA, a pressure group is a group of people who are organized activity for the promoting and defeating their common interest. It is also it is so called as attempt to bring a change to public policy to exerting pressure on the government. இவங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இது மிஸ் சொன்னது தான் கண்ணா. இவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் இவங்க வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து தொழிற்சங்கங்கள். சரியா? அதாவது விவசாய சங்கம், தொழிற்சங்கம், அடுத்தது வணிக சங்கம், அடுத்தது மாணவர் சங்கம், அப்புறம் ரிலீஜியன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிலீஜியன் பிஸ்னஸ் குரூப்பு, ட்ரேட் யூனியன்னு. சரியா? இந்த மாதிரி எல்லாமே ட்ரைபல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி பழங்குடி அமைப்பு, அடுத்து லாங்குவேஜ் குரூப்பு, அடுத்தது பார்த்தோன்னா இடியாலஜி பேஸ்டு குரூப்பு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குரூப். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களிலுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை, அதாவது கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், லாக்டவுன் போட்டாங்க இல்லையா? இப்போ லாக்டவுன் போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வர வேண்டிய வருவாய், அதாவது தொழிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொழிலெல்லாம் செய்யாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய துணிகள் எல்லாம் அப்படியே நின்று போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தொழிற்சங்கங்கள்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் இந்த ப்ரெஷர் குரூப்பு. சரியா? இப்போ வந்து எங்களுக்கு வந்து கடை வந்து இத்தனை மணி வரைக்கும் திறந்து வச்சா பரவாயில்ல. அதே மாதிரி சலூன் ஷாப் இவ்வளோ நேரம் திறந்து வச்சா பரவாயில்ல. அதே மாதிரி பேங்க் இவ்வளோ நேரம் திறந்து வச்சா பரவாயில்ல. சரியா? இப்போ உழவர் சந்தையெல்லாம் இவ்வளோ நேரம் திறந்து வச்சா பரவாயில்ல அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அதுதான் இந்த ப்ரெஷர் குரூப்பு. சரியா? கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரெஷர் குரூப்னு சொல்கிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷர் குரூப் இன் இந்தியா. இவங்களுக்கு என்ன வேலை, அதாவது இப்போ சொன்னது தான் அதாவது மக்களோட எண்ணங்களே பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பை தான் வந்து நம்ம ப்ரெஷர் குரூப்பு அப்படின்னு சொல்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. சரியா? சரி. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து அரசாங்கத்தில் இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், மனுக்கள் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு தப்பாக இருந்தால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அடுத்தது அரசியலுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் பார்த்தோம்னா என்ன, மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் டிவோட் த சிக்னிவேஷன் ரிசோர்ஸ் பை கேரிங் த ரிசர்ச் மெயின்டைனிங் வெப்சைட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கல்வியாளர்கள், அறிவியாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வந்து கருத்துக்களை திரட்டி மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு புக்கு மாற்றுறாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து இவங்கக்கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அடுத்தது பாலிசி ஃபார்முலேஷன்.
தோ த ப்ரெஷர் குரூப் தெம்செல்ஃப் ஆர் நாட் பாலிசி மேக்கர்ஸ், இவங்க வந்து பாலிசி மேக்கர்ஸ் கிடையாது, உருவாக்குவர்கள் கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்க, இவங்க வந்து இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சரியா? சரி, அடுத்தது மொபைலைசேஷன் அண்ட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன். மொபைலைசேஷன் அப்படின்னா என்ன, மக்கள் குழு. மக்கள் குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் குழு வந்து என்னதுன்னா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, வெள்ளம் அதிகமாக வருது. சரியா? இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மக்களை வந்து என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவோம். சரியா? அதுதான் வந்து மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது பார்த்தா அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி கேன் சக்ஸஸ் ஒன்லி வென் த ஸ்மாலர் லோக்கல் குரூப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி அமைப்பில் வெற்றிகரமாக இயங்கணும் அப்படின்னு சொன்னால் என்னது, அதுக்குண்டான வருவாய் வசூலிக்கணும், அடுத்தது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும், அப்புறம் என்னென்ன சிறப்பு திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் சேர்க்கணும். அதே மாதிரி மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும். சரியா? இது எல்லாமே ஒரு மக்களாட்சி முறையில் என்ன பண்ணணும், மக்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸை எல்லாமே அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா மட்டும்தான் மக்கள் வந்து அரசாங்கம் வந்து சிறந்த அரசாங்கமாக நினைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஒற்றுமையுடன் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒரு சிறந்த டெமோக்ரஸி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வேறு நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.